உள்ளே இருக்கிற இந்த வல்லமையின் அடிப்படையில் வேலை செய்யறாராம். இந்த வல்லமை எப்படி வேலை பார்க்குதான்? நீங்க நினைக்கிறதுக்கும் நீங்க ஜெபிக்கிறதுக்கும் மேல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். பல நேரம் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற இந்த வல்லமை உங்களை ஓவர்டேக் பண்ண போகும்போது நீங்க உங்க சுயத்துல இல்ல இது இப்படி நடக்கவே கூடாது அப்படின்ற இடத்துக்கு நீங்க வந்து நீங்க பிரேயரை ஃபாலோ பண்றீங்க. ஆனா தேவன் பிரேயரை ஃபாலோ பண்ணி வேலை பார்க்கலையா, அதற்கு மேலாக உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற தேவனுடைய வல்லமைப்படியே கையை தட்டுங்க. கிரியை செய்கிற அவருக்கு, கிரியை செய்கிற அவருக்கு, எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க, கிரியை செய்கிற அவருக்கு. தேவன் உங்களுக்கு கிரியை செய்கிறாரா? எதன் அடிப்படையில் கிரியை செய்கிறார்? உங்க ஜெபத்தின் அடிப்படையில் அல்ல. பைபிள் சொல்லுது நீ ஜெபிப்பதற்கு, நான் ஜெபிப்பதற்குன்னு நீங்க என்ன சொல்லணும்? கையை தூக்கி மேல அப்படி சொல்லணும். சரியா? தேவன் கிரியை செய்கிறார். ஒத்துக்கிறீங்களா? எதன் அடிப்படையில் கிரியை செய்கிறார் பைபிள் சொல்லல. ஜெபிப்பதற்கு கீழல்ல, ஜெபிப்பதற்கு. அப்ப உங்க ஜெபத்தின் அடிப்படையில் அவர் கிரியை செய்யவே சொல்லுங்க. ஆன்டி வயர் ஆன்டி பிளெஸிங் வேலை பார்க்குது. ஆமீன் சொல்லாத, ஆமீன் சொல்லாத, போ நாசமாத்தான் வேணும் போ. பைபிள் சொல்லுதா இல்லையா? இன்னும் 200 தடவை படிங்க. நீ எத்தனை தடவை படிச்சாலும் அர்த்தம் தாயா ராசா ராசா. தேவன் கிரியை செய்கிறார். நாம ரிவர்ஸ்லேருந்து வரேன், நடுவுலேருந்து வரேன், ஃப்ரண்ட்லேருந்து வரேன், நீ எங்கிட்டு தலையில் போட்டு துவச்சி அடித்தாலும் அந்த வசனத்துக்கு அதுதான் என்ன அர்த்தம்னா, தேவன் உன் வேண்டிக் கொள்வதற்கு ஏற்றார் போல் செயல்படுகிற தேவன் அல்ல, நீ நினைக்கிறதுக்கு ஏற்றார் போல் செயல்படுகிற தேவன் அல்ல. நீ நினைப்பதற்கும் நீ வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக உனக்குள்ளே கிரியை செய்கிற அந்த வல்லமைப்படியே. நல்லா தட்டுங்க சார், நல்லலையா சொல்லுங்க சார். எதன் அடிப்படையில் வேலை செய்கிறார்? வல்லமையின் அடிப்படையில் வேலை செய்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ரிவர்ஸ்ல வரேன். தேவன் வேலை செய்கிறார். எதன் அடிப்படையில் வேலை செய்கிறார்? அந்த வல்லமை எங்க இருக்கு? உள்ள இருக்கு. இந்த வல்லமை உள்ளே இருக்கிற இந்த வல்லமையின் அடிப்படையில் வேலை செய்யறாராம். இந்த வல்லமை எப்படி வேலை பார்க்குதான்? நீங்க நினைக்கிறதுக்கும் நீங்க ஜெபிக்கிறதுக்கும் மேல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். நல்லா 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 ஆமென். பவுல் சொல்லும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு வல்லமை இருக்கு, எனக்குள்ள ஒரு வல்லமை இருக்கு, எனக்குள்ள ஒரு வல்லமை இருக்கு அப்படிதான் சொல்றான். வல்லமை உள்ள இருக்கு, முழங்கால் எல்லாம் கிடையாது. ஒருத்தர் காலை இல்லாம இருக்காரு, அவரெல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாதா? ஏன்னா முழங்கால இல்ல அவருக்கு. பைபிள் வசனம் மிக தெளிவாய் சொல்கிறது, நீங்கள் நினைக்கும்படி அல்ல, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு அல்ல, அதுக்கு மேல உங்களுக்குள்ள ஒரு வல்லமை இருக்கு. அந்த வல்லமை உங்க ஜெபத்தை விட வேகமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த வல்லமைப்படி வேலை செய்கிறவர். பாவத்தை எப்படி காலி பண்றதுன்றது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த வல்லமை எங்க இருந்து புறப்பட்டு வந்து எப்படி காலி பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். கிரேஸுக்கும் பாவத்துக்கு தொடர்பு தான் பேச போறோம். இப்ப நான் அங்க வரவே இல்லை, நான் எங்க வந்து இருக்கேன். பிரமாண பிரசங்கி உன்னை வெளியில இருந்து உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறான், ஆனா கிருபை பிரசங்கி உள்ள இருந்து வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறான். ஆனா அவனுக்கு பாவம் வசனம் கிடையாது, அவனுக்கு வந்து காப்பி கேட்டவன். அவன் வந்து புத்த மதத்தில் என்ன இருக்குன்னு பார்ப்பான். அவன் உபவாசம் போடுறான்ல, இந்து மதத்தில் என்ன பண்றான்? விரதம். அப்ப நம்ம உபவாசத்தை போடு. இப்படிதான் உருவானது மதம். ஆனால் வேதம் அப்படி உருவாகல. பைபிள் சொல்லுது உங்களுக்குள்ளே பலம் தருகிறதா இருக்கிறது. கொலோசியர் 1:9, எபேசியர் 3:20 உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறது. கொலோசியர் 1:29 எனக்குள்ளே. பவுல் சொல்றாரு, நான் ஏன் இவ்வளவு பெரிய ஊழியம் பார்க்கிறேன்னா அதுக்கு ஒரு ரீசன் சொல்றாரு பவுல். வாசிங்க. அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். ஹலோ, if you want to see God's power, அவருடைய வல்லமையை நீங்க பார்க்கணுமா? எத்தனை பேர் பார்க்க விரும்புறீங்க? கையை தூக்குங்க. கர்த்தருடைய வல்லமையை பார்க்க விரும்புற கையை தூக்குங்க. அந்த வல்லமை எங்க இருக்கான்? பவுல் சொல்றாரு, எனக்குள்ளே கிரியை செய்கிற தேவனுடைய வல்லமைப்படியே. கையை தட்டு.